ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்த்திகை தீபம் விலாக் தான் பார்க்க போறீங்க. அம்மா வெளியே போயிருந்தாங்க, அதனால இன்னைக்கு விளக்கு ஏத்துறதும் சரி, அதுக்கப்புறம் பூஜை பண்ணதும் சரி நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி விளக்குல குங்குமம் அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரியெல்லாம் போட்டுட்டு ஆயில் எல்லா விளக்குக்கும் போட்டு முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா தான் வீட்டுல சாமிலாம் கும்பிட்டேன். ஃபர்ஸ்ட் குத்து விளக்குக்கு எண்ணெய்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி விளக்குலாம் ஏத்தி இந்த மாதிரி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்றேன். நான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். திரி போட்டாச்சா, அதுக்கப்புறம் ஆயில்லாம் போட்டுக்கலாம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு குத்து விளக்கு இருக்கும்ல, அதுக்கும் திரிலாம் போட்டாச்சு. நான் அதுக்கும் இந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் நானே தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி நானே தான் பூஜைலாம் பண்ணேன். ஸோ வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஒழுங்காக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் 2 குத்து விளக்கும் சூப்பரா ஏத்திட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தினேன். அண்ட் அம்மா வெளியே போயிருந்தாங்களா, அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்திட்டு தான் குத்து விளக்கு ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, இந்த வாட்டி லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்டா பண்ணிக்கலாம். சூப்பரா சாமிக்கலாம் பூலாம் வச்சு சூப்பரா பண்ணிட்டேன். அண்ட் சைட் பை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி அகல் விளக்குலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏத்தி ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்கு பார்க்கவே அந்த விளக்குலாம் கலர்ஃபுல்லா. அதே மாதிரி வெளியே வாசப்படியிலயும் அம்மா போகிறதுக்கு முன்னாடி கோலம்லாம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி பூஜை ரூம்லயும் அம்மா தான் கோலம் போட்டிருந்தாங்க. அண்ட் வாசப்படியிலயும் நான் விளக்குலாம் சூப்பரா ஏத்தி வச்சிருந்தேன். நல்லா இருக்கா? ஆனா அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கிட்டையும் இதே மாதிரி சூப்பரா விளக்குலாம் ஏத்தி வச்சுட்டேன். அண்ட் ஆக்சுவலா இந்த பூஜை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஊதுவத்திலாம் சூப்பரா ஏத்திட்டு அதுக்கப்புறம் கற்பூரம்லாம் காமிச்சு சாம்பிராணிலாம் எல்லாமே இது பண்ணேன். என் அம்மா பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்து அதை வச்சுதான் நான் ஆக்சுவலா பூஜை பண்ணியிருந்தேன். அண்ட் இதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம சூப்பரா பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா நம்ம எதனா தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணி நம்ம சூப்பரா கரெக்டா பண்ணிக்கலாம். அம்மா எப்படி பூஜைக்கு கற்பெல்லாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் நான் காமிச்சு பெல்லாம் அடிச்சு காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கினேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்புறம் ஃபேமிலியில ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா வேண்டி அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியாச்சு. நெக்ஸ்ட் அழகா நம்ம விபூதி குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.